அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் மத்தியில் அருமையான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, என் இரட்சகரே, ஆவியானவரே, நீர் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது உம்முடைய அக்கினி இங்கே மத்தியில் பற்றியிருட்டும். இதை கேட்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொரு மேலையும் உம்முடைய ஆவியை ஊற்றியறலும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் எல்லாரும் தியானிக்கும் போது இந்த வார்த்தை ஆவிய ஜீவனமாக இருக்கட்டும். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற பிதாவே, ஆமென். இங்கே நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதம் 34வது வசனத்தை நாம் பார்ப்போம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும். இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும். இனிமை வேணும்னா ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இனிமை நமக்குள்ளே வரும். அதாவது தேனை காட்டிலும் மிகுந்த தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிறதோடைய வார்த்தை என்று படிக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இனிதாக இருக்கும். நம்ம யாரை தியானிக்கிறோன்னா, நம்ம கர்த்தரை நம்ம தியானிக்கணும். கர்த்தரை தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்து யார், எதை தியானிக்கணும் அப்படின்னா, தியானம் முதலாவது இயேசுவை குறித்து தியானிக்கணும். அவருடைய பிறப்பை குறித்து தியானிக்கணும். அடுத்தது அவருடைய வளர்ப்பை குறித்து தியானிக்கணும். அவருடைய சிலுவை குறித்து தியானிக்கணும். அதுக்கு பின்பாக அவருடைய மரணத்தை குறித்து தியானிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தியானிக்கணும். இங்கே நாம் சிறிய ஒரு தியானமாக நம்ம பார்க்குறோம். முதல்ல இயேசு கிறிஸ்து யார், ஹூ இஸ் த ஜீசஸ். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் மனிதனாக வந்தார். ஏன் மனிதனாக வந்தார்? அதுதான் தியானத்தின் பகுதி. அதாவது ஒருத்தர் நம்ம சொல்கிறோம், வானத்திலேருந்து கடவுள் வந்தார், அங்கே வந்தார், இங்கே வந்தாருன்னு சொன்னால் மனுஷனுக்கு என்ன வராது? நம்பிக்கை வராது. அநேக பேர் சொல்லுவாங்க, வானத்திலேருந்து ஒரு சிலை விழுந்தது, வானத்திலேருந்து அது விழுந்தது, இது விழுந்ததும்பாங்க. அதெல்லாம் கடவுள் கிடையாது. கடவுள் என்ன பண்ணார்னா, மனிதனை தனது சாயலின்படியும் தனது ரூபத்தின்படியும் படைத்தார் அப்படின்னு சொல்லி ஆதியாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார், நானே என்னுடைய ரூபத்தை மக்களுக்கு காட்டணும். நானும் மனித ரூபமாக தான் என்ன போல தான் மக்கள் இருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனும் மனுஷியும் என்ன மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவர் மனித சாயலானார். இது எவ்வளோ பெரிய இனிமை பாருங்கள். கடவுள் நம்மளை போல ஒரு மனிதனாக வந்தது, ஒரு குழந்தையாக வந்தது, எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். அது பெரிய இனிமையான காரியம். ரெண்டாவது, அந்த இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அது ஒரு பெரிய இனிமை. ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்ன பண்ணணும்னா, அவருடைய சிலுவையை குறித்து நம்ம பார்க்கணும். சிலுவை எப்படின்னா, அதாவது அவர் சிலுவையில் 2 கரங்களை ஆணிகளால் அடித்தாங்க, தலையில் முள்முடி சூடி அடித்தாங்க, திருப்பி அவருடைய கால்கள் ஆணிகளால் கடவுனாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா விழாவில் குத்துனாங்க. அவருடைய சரீரம் முழுவதும் என்ன பண்ணப்பட்டது? அடித்து காயப்படுத்தப்பட்டது. அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக என்ன பண்ணாங்கன்னா, அவரை காரி துப்புனாங்க, அவரை கெட்ட வார்த்தையில் பேசினாங்க, அவரை இழிவுபடுத்தினாங்க. இதெல்லாம் நம்ம தியானிக்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்காரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். திருப்பி இன்னொரு 3 காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணி, அவர் சிலுவையில் நமக்காக கொடுத்திருக்கிற பட்ட பாடுகள் எல்லாவற்றின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் எடுத்துட்டார். டுக் த கிராஸ், சிலுவையில் எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாடுகள் சாரோ துக்கங்களை எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாடுகள் பேடன் எடுத்துக்கொண்டார். டுக் த பேடன் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்க. அந்த இனிமையாக தியானிக்கும் போது பார்த்திங்கன்னா அழகான ஒரு பாடல் இருக்குது. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துடைய நாமம் எப்படிப்பட்டது? தேனினிமையிலும் இனிமையானது. அதை நாடி டெய்லி ஓடி அந்த தேனை பருகும்படியாக நம்ம வரணும். அதுதான் சிலுவையினுடைய அன்பு. சிலுவை அடிவாரத்தில் வர நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்கள் சிலுவை எனக்கு வெளிப்படுத்துங்க, தகப்பனே உங்கள் பாடுகளை எனக்கு காட்டுங்க, ஆண்டவரே உங்களுடைய வெளியேறப்பட்ட அற்புதத்தை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒன்றுன்னா நமக்கு அந்த இனிமையை காட்டுவார்.
பாரு, நான் இதுக்காக தான் முள்முடி சொல்லி அடிக்கப்பட்டேன், இதுக்காக தான் கையில் அடிக்கப்பட்டேன், இதுக்காக தான் நான் கால்கள் அடிக்கப்பட்டேன். இப்படி அவரோடு நீங்கள் உறவு கொள்ளும்போது, நீங்கள் அவருடைய வார்த்தை சொல்லுது இல்லையா, நாம் அவரை தியானிக்கும் போது அந்த தியானம் எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும், மிகவும் சுவையானதாக. அந்த இனிப்பு ஏதோ கொஞ்ச நேரம் இனிப்பை சாப்பிட்றோம், திருப்பி வேண்டான்னு சொல்லி நம்மளை வெறுத்துறோம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவரை தியானிக்கும் போது, அவரை நாம் நினைக்கும் போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார்? இறந்தார். அவரை சிலுவையில் அடித்து மரித்து போனார். எதுக்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்னு போட்டிருக்கு. நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் மரித்தார். ஆனால் மரித்து அதோட போல, மனிதனை போல 3வது நாள் உயிரோடு எழுந்தார். எவ்வளோ அற்புதமான தியானம்! இனிமே பாருங்கள், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்ததுனால அந்த வல்லமை, ஆவியின் வல்லமை நமக்குள்ள வரும்போது நம்ம ஆவியில் ஒரு புது பலன் அடைந்து அந்த இனிமையை அனுபவிப்போம். அதுதான் இனிமை. அதனால நம்ம ஆண்டவரை தியானிக்கணும், டெய்லி தியானிக்கணும். நாம் அவரை தியானிக்க வித்தியாசமாக அவரை இனிப்பை நம்ம காட்டுவார். அதனால அருமையானவர்களே, நாம் ஆண்டவரை இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டது போல நாம் அவரை தியானிக்க வேண்டும். யாரை? இயேசுவை தியானிக்கும் போது தியானம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இனிமையாக மாறும். அப்போ நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம இனிமையாக மாறுவோம். நம்மை பார்க்குறவங்கெல்லாம் இவங்ககிட்ட ஏதோ ஒரு அற்புதம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் நம்ம மூலமாக வெளிப்படுவார். அதனால இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்களும் அந்த வார்த்தையை உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் கொண்டு போய் ஆவியானவரை இதை எனக்கு விளக்கி காட்டுங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக அவர் நமக்கு இந்த எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு காட்டுவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான செய்திக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அவரை தியானிக்கும் தியானம் இனிமையானது என்று உடைய வேதத்தில் பார்க்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே உங்களுடைய இனிமையை காட்டுங்கப்பா. உங்கள் இனிமையை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக ஆவியானவரை நீர் உதவி செய்தலும். ஒவ்வொருவருடைய தேவைகளையும், ஒவ்வொரு கசப்பாக இருக்கிறவர்கள், மனக்குழப்பத்தோடு இருக்கிறவர்கள், சந்தேகத்தோடு இருக்கிறவர்கள், உம்மை, சிலுவையை, இயேசுவை, ஆண்டவரே அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை தியானிக்க அவர்களை நீர் இன்பமாக்கும். ஆண்டவரே உடைய இன்பத்தை அவர்களுக்கு காட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் பிதாவே, ஆமென்.